குடும்பத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். We've been saying about family. இந்த குடும்பத்திலே நாம் தெய்வீக சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்துல வாழ்கிற அத்தனை கோடி மக்களுடைய விருப்பங்களும் இருக்கிறது. It's all the wishes of everyone to live in divine peace within their family. எந்த ஒரு குடும்பமும் உடைந்து போக வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை. No one likes a family to be broken. ஆனால் இந்த குடும்பங்களை உடைப்பதற்காக ஒரு பிசாசு என்ற ஒரு சக்தி இந்த உலகத்துல செயல்படுகிறபடியால், But to break a family because Satan works with evil. ஆதி குடும்பத்தை கெடுத்தவன் He destroyed the first family. இன்றைக்கு வரைக்கும் குடும்பங்களை உடைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். Till today he is still breaking families. ஆதலால் எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை தேவன் இன்றைக்கு அந்த பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். Let's read Jeremiah chapter 31 verse 3. The Lord appeared to him from far away. I have loved you with an everlasting love. Therefore I have continued my faithfulness to you. தமிழ் யாராவது வாசிக்கிறீங்களா? பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அநாதி சிநேகம் அவருடைய தீர்மானம். He has an everlasting love. ஏதோ நேற்று இன்று தெரிந்து கொள்ளவில்லை. He didn't choose you today or yesterday. உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவர். In the beginning of the creation you were chosen. எல்லா படைப்புகளை காட்டிலும் More than any other creation. மனிதனுடைய படைப்பு வித்தியாசமானது. The creation of man was different. காரணம் என்ன? What was the reason? அவர் எப்படி இருக்கிறாரோ How he was. அதே சாயலாய் உண்டாக்கப்பட்டவன் தான் மனிதன். In that likeness was created man. இந்த மனித குலத்தை தான் For this mankind, பிசாசு என்று சொல்லப்படுகிற Satan, சாத்தான் என்ன செய்கிறான்? what he does is, நம்மை மாத்திரம் தூதர்களாய் படைத்து விட்டாரே, he created us as angels. நாமும் இவர்களுக்கு போய் பணிவிடை செய்ய வேண்டுமே, We have to go serve these humans. நாம் ஆராதனை கூடாரத்திற்கு மேலே இருக்க வேண்டும் என்று விரும்பினான். He wished that he would be above the place of worship. ஆனால் அவனை கீழே தள்ளியிருந்தால் So because God pushed him down, தேவ தூதனாய் இருந்தவர் angel, பிசாசாய் மாறி போனார். he changed into a Satan. அதனால் அவன் பிசாசா இருக்கிறபடியால் Because he is Satan, தேவனுடைய சாயலாக in the likeness of God, தேவனுடைய ரூபத்தின்படியே in the form of God, மனுஷனை சிருஷ்டித்து he created humans. அவனை உண்டாக்கி He formed. இவ்வளவு பெரிய உலகத்தை கொடுத்திருக்கிறார். And God has given such a big world. அதனால் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. He couldn't accept that fact. அதனால் தான் ஏதேன் தோட்டத்துல முதல் குடும்பத்தை அவன் கெடுத்தவன். That is why in the Garden of Eden he destroyed the first family. அதனால் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தயவு செய்து இதெல்லாம் கவனிக்க வேண்டும். So all the people in the family should pay attention ஒரு to this. பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் If a problem comes into the அது family, எங்கிருந்து வருகிறது? where does it come from? ஏன் இந்த பிரச்சனை வந்தது? Why is that problem இதை coming? எப்படி சமாதானம் செய்யலாம்? How can we solve this? இது எப்படி நம்ம சுமூகமாய் முடிக்கலாம்? How can we finish it nicely? இப்படிதான் நாம் யோசிக்க வேண்டும். That's how we should think. அதை விட்டு Leaving that, நான் 1க்கு 3 வார்த்தைகளை எடுத்துரைக்கும் பொழுது, when we start speaking for 1 to 3, பேச்சோடு பேச்சு ஆரம்பிக்கும் பொழுது we start giving நமக்குள் arguments, கோபம் அதிகரிக்கிறது. and anger will இந்த increase. கோபத்தின் வரக்கூடிய விளைவுகள் தான் The results of these anger, விளைவுகள் அதிகமாய் இன்று நாளிலே பார்க்கலாம். we can see the separation today. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், So God says, நீ எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறாய், you have done so many sins. எத்தனையோ காரியங்கள் எனக்கு விரோதமாய் நீ பாவம் You செய்திருக்கிறாய். have gone against so many ways against நான் me. உன்னை வெறுக்க வேண்டும் என்று சொன்னால் வெறுத்திருக்கலாம். If I wanted to hate you, I நான் could அப்படி have hated you. செய்யவில்லையே. But I didn't do that. அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேனே. I loved you with an everlasting love. ஆனால் நீ எவ்வளவு தூரம் போய்விட்டு இருந்தாய். No matter how far you have gone, ஆனால் என் அன்பின் கயிறினால் உன்னை இழுத்துக் கொண்டேனே. but I've pulled you back with my arms of love. ஆனால் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, So there's one life that ஒருவரோடு ஒரு ஐக்கியமாய் வாழ்வோம். we should live unitedly. ஒருவேளை கணவன் தவறு செய்தாரா, If a husband doesn't, ஒருவேளை மனைவி தவறு or the செய்தார்களா, wife doesn't, ஒருவர் மன்னித்து வாழ்வோம். you should forgive each இதான் other. குடும்பம். This is a family. நாம் மன்னிக்காத போகிறதுனால தானே Because we do not forgive, சில நேரங்களில் நம்முடைய சரீரத்துல வியாதி வருவதற்கு அதுவே காரணமாய் விடுகிறது. that becomes a reason for sickness to come in our body. நாம் எந்த விதமான பல விதமான பாவங்களை செய்ய வேண்டியது அவசியமே இல்லை. We don't have to do sin. ஒருவரை நாம் மன்னிக்காமல் போகும் பொழுது When we don't forgive somebody, அது என்ன நடக்கிறது என்று சொன்னால், what happens is உள்ளே அதுவே ஒரு பெரிய மரமாய் வளர்ந்து விடுகிறது. that hatred will start growing as a tree inside you. அந்த நபரையோ அந்த நபர்களை பார்க்கும் பொழுது When you see that person or person, அவர்கள் செய்த தவறு நம் கண் முன்னால் வருகிறது. the mistake that they do will come. ஆனால் அவர்களை பார்க்கும் போதே எரிச்சலும் கோபமும் வர ஆரம்பித்து And we விடுகிறது. get irritated and angry when we see them. இப்படி ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என்னை பார்ப்பார் என்று சொன்னால் But if God sees the same way that I do, என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? what is the situation of me? சிந்தித்து பாருங்க. You think இப்ப நான் இங்க நிற்கிறேன் என்று சொன்னால் if now I'm standing here, இங்க நிற்பதற்கு தகுதி இல்லை.
I don't have a worth to stand here. அந்த அளவுக்கு கர்த்தருக்கு விரோதமாய் பாவங்களை செய்திருக்கிறோம். That many sins I have done against God. ஆனால் ஒரு நாள் மரணத்துக்கு தற்கொலைக்காய் போய் கொண்டிருக்கிற வேளையில When I was going to death, அவருடைய வார்த்தைகள் வாழ்க்கையை புடமிட்டு மாற்றி போட்டது. His word changed his life. அன்றைக்கு நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை உணர்ந்து கொண்டேன். That I realized how big a sinner I was. பார்க்கிறவர்களுக்கு நல்லவனா இருந்தேனே தவிர To others I looked as a good person. தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி பார்க்கும்போது நான் அந்த அளவுக்கு உண்மை உள்ளவன் அல்ல. Individual life, if I say I wasn't that truthful to God. அப்ப தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றினது. Then God's word changed my life. அப்படி மாற்றப்படும் பொழுது It's changed like that. நம்மை நாமே கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மாற்ற வேண்டும். We should start surrendering ourselves to God. அப்படி மாற்றப்படும் பொழுதுதான் வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை காண முடியும். We can see all the expected blessings in life. இது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேன். This I've experienced in my life. எத்தனை சூழ்நிலைகள், No matter how many situations. மேடு பள்ளங்கள் வந்தது. There were tears. 40 வருடங்கள் வாழ்க்கையை கடந்து வரும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். God helped to pass 40 years. இப்ப 43வது வருடத்துல நெருங்கிட்டோம். We have come close to 43. இது எப்படி வந்து விட்டது? How did this இது happen? எங்களுடைய சாமர்த்தியத்தினாலா? Is it because of ஓ intelligence? நாங்கள் ரொம்ப நல்லவர்கள்னாலா? Or is it because they're very good? இல்லவே இல்லை. No. தேவனுடைய வார்த்தை God's word. ஒவ்வொரு நாளும் Every day. Every day. வார்த்தை கேட்க The more you listen to God's ஓ word. நான் இங்கு தவறு செய்கிறேன். Here I did a mistake. ஆண்டவரே நான் மாற்றிக் கொள்கிறேன். God, I'll change myself. மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுகிறேன். I'll take efforts to change. ஆனால் என்னால் முடிவதில்லை. But I can't do it. நீங்க உதவி செய்யுங்க. You do it. இப்படிதான் நான் கேட்பேன். That's how we ask. சிலர் என்ன செய்கிறோம்? Now what is சில something? காரியங்களை விட்டுவிட பிரயாசப்படுகிறோம். We want to leave few things. அதற்கு வேண்டிய பலனை நாம் கேட்பதில்லை. We don't ask the strength for that. விட்டு விடுகிறோம் என்பது தவறல்ல. It is not wrong to leave. பல தவறுகளை விட்டு விடுகிறோம் என்று நினைப்பது, தீர்மானம் எடுப்பது, ஒப்பு கொடுப்பது எதுவும் தவறல்ல. It's not wrong to take a decision to leave bad things. எல்லாம் நல்லதுதான். It's good. ஆனால் அதற்குரிய பலன் நம்மிடத்துல இல்லை. But we don't have the strength for that. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே பாவத்துல பிறந்து வாழ்ந்ததுனால Because we're born and we grow in அந்த sin. பாவ சுவாபங்கள் நம்ம மேற்கொள்ள நினைக்கிறது. That will try to overtake us. பக்கத்துல பிசாசு வாரி நின்று கொண்டு இருக்கிறான். Satan is sitting next to us. அவங்க அப்படி செஞ்சாங்கல்ல, They did like that. இவங்க இப்படி பேசினாங்கல்ல, They spoke like that. நீ எப்படி இருக்கிற பாத்தியா, See how they உன்னை எவ்வளவு கேவலம் பண்ணிட்டாங்க பாத்தியா see how shamed. அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கோபம் அதிகரிக்க Your ஆரம்பிக்கிறது. anger will increase like that. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து போகும்போது But when you go into God's word, நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்ற ஆரம்பிக்கிறோம். we will start changing. வாழ்க்கை மாறுகிறது. Our lives will change. ஒரே நல்ல மனம் திரும்பினவங்களை நான் நம்புறதே இல்லை. He doesn't trust anybody who changes in one day. மனம் திரும்பி விட்டோம். You repented, it's fine. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் But only if you read your Bible every நான் day. எவ்வளவு தவறு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை வேத வசனம் கண்ணாடி போட்டு காட்டுகிறது. The Bible will show you with a mirror how many mistakes you're doing. ஆரம்ப காலத்திலே குடும்ப வாழ்க்கையில In the beginning, in the family life, பலவிதமான போராட்டங்கள். there were a lot of struggles. ஒரு பக்கம் நல்லவனாய் வாழ வேண்டும் என்று விருப்பம், One side a will to live as a good இன்னொரு person. பக்கம் சூழ்நிலைகளை பார்க்கும்போது வேண்டாம் என்ற ஒரு தீர்மானம். Another time when he sees a situation, he feels like I don't want to live. இன்னொரு பக்கம் இந்த போதகர் வேற வேதத்தை படின்றாங்க இல்லையா? Another side, these preachers are like, read the Bible, read சரி, the Bible. என்னதான் இருக்குது பாத்துருவோமே. Let's see what is in this ஏன்னா Bible. பிறந்ததுல இருந்து கிறிஸ்துவம் தான். Because from birth they are a Christian. ஆனா வேதத்தை எடுத்து படிச்சதா இல்ல. They'll never read the Bible. குறிப்பா மத்தேயு முதல் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது When they start Matthew chapter 1, இந்த 14 வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி பைபிளை மூடிடுவோம். before reading this 14 verses, they'll close the Bible. ஏன்னா இவர் அவரை பெற்றார்ன்றதுக்கு ஏன்னா இவன் பெற்றாராமா, இதுக்கு போய் ஒரு பைபிளை மூடு அப்படியே மூடு அவ்வளவு. They'll just read the history, the chronology of how Jesus was born. They'll close the Bible. கொஞ்சம் மனம் திரும்பின பிறகு But after they repented, சரி கொஞ்சம் முன்னாடி போய் அப்படியே வாசிட்டு போகுங்க let's read the further chapters. Right? அப்படின்னு வாசிக்கும் பொழுதுதான் When they was reading like that, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு புரிந்து கொண்டோம். we understood how powerful God's word is. அதன் பிறகு ஒவ்வொரு படியா ஒரே நல்ல மனம் திரும்புவதற்கு ஆவதில்லை. It doesn't change in a day. Every day, little by little, little by வேத little. வசனத்தை வாசிக்க The more you read the Bible, இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுகிறது பாருங்க. how beautifully the verse says, உன்னை நான் அனாதி சிநேகித்தால் உன்னை நான் I சிநேகித்தேன். loved you with an everlasting love. அனாதி சிநேகித்தால் With an everlasting, உலக தோற்றத்துக்கு முன்பாக even before the creation of இன்னும் the நான் world. உருவாகவே இல்லை, Even you're not formed, உலகத்துல பிறக்கவே இல்லை, you're not even born. என் கரு எங்க இருக்கிறது எனக்கே தெரியாது, I don't know where my form, ஆனால் என் தேவன் கண்டிருக்கிறார். but my God saw. நாள் ஒன்று வந்தது, A day came. என் தாயின் கர்ப்பத்தில் என்னை தெரிந்து கொண்டவர் God chose me in the ஏற்ற நேரத்தில் இந்த ரட்சிப்பை கொடுத்தார். at the right time. He
gave him a repentance. இதைத்தான் நம்மை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். This is what we should test ourselves. அப்ப நான் எங்கே தவறு செய்கிறேன் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது When we see where we do our mistakes, நம்மை மாற்றிக்கொள்ள the more we change us, கர்த்தருடைய வார்த்தை கிரியல் செய்ய ஆரம்பிக்கிறது. God's word will start working. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. His word is a living word. எசேக்கியேல் புத்தகத்துல The book of Ezekiel, 36 அதிகாரத்துல chapter 36, இங்க ஒரு அருமையான ஒரு வேத சத்தியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். God says a beautiful verse. 36 அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். Let's read Ezekiel 36:36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்போது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். Then the nations that are left all around you shall know that I am the Lord. I have rebuilt the ruined places and replanted that which was desolate. I am the Lord. I have spoken and I will do it. என்ன சொல்ல வருகிறார்? What does he say here? பாழானவைகள். It is all ruined places. நிர்மூலம், அவ்வளவுதான். It's gone. வாழ்க்கை அதுதான், கடைசி கட்டம் தான் போயிட்டு கொண்டிருக்கிறார். It was in the last stage of his life. எந்த விதத்திலும் சந்தோஷம் இல்லை. There's no happiness in it. முடித்துக் கொள்ளலாம் என்று போய் கொண்டிருக்கிற வேளையில When he's going to end his life, ஒருவர் போதித்துக் கொண்டிருக்கிறார் வீதியிலே. a person is preaching on the street. உன்னை வாழ வைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். There is a God who makes you உன்னை live. உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். There is the one who made you உன் creative. பாவங்களை மன்னிக்க ஒருவர் இருக்கிறார். There is the one who forgives you. அவன் பெயர் இயேசு. His name is Jesus. அட இவ்வளவு நாள் நான் இயேசுநாதர் தான் வணங்கிட்டு இருக்கிறேன். So long I was worshiping இவர் Jesus. என்ன புது இயேசு சொல்லுகிறாரு? What is the new Jesus? அப்ப நான் வணங்குற இயேசு யாரு? இவர் சொல்ற இயேசு யாரு? Then who is the Jesus that I am worshiping? Then he is preaching. இப்படி ஒரு சின்ன தீ பச்சை எரிய ஆரம்பித்தது சிந்தனையில. A small spark came in his mind. அவன் யோசிக்க ஆரம்பிச்சோம். That's when he started thinking. நாம பிறந்ததுல கிறிஸ்தவன் தானப்பா. From birth I am a இவர் Christian. என்ன புதுசா இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லுகிறார்? What is he preaching newly? சரி, Jesus. என்னதான் இந்த புது இயேசு பாத்துருவோம் திறந்தோம். And he opened the Bible to see who is this new Jesus. கண் திறக்கப்பட்டது. His eyes were open. நிர்மூலமாக வேண்டியவன், He was a person to get destroyed. பாழாய் போக வேண்டியவன், He's about to get ruined. பாதாளத்திற்கு போக He வேண்டியவர்கள் would have gone to Sheol. மீட்டெடுத்தார். But he redeemed என்ன them. சொல்லுகிறார்? What does he say here? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், What does the Lord say? இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் அதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெறுகிறது போல அவர்கள் மனிதர்களை பெருக பண்ணுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி clap சொல்லுங்கள். hands and thank God. Thus says the Lord God, this also I will let the house of Israel ask me to do for them, to increase their people like a flock. நான் சொன்னேன், I will say, சொன்னதை செய்வேன். and I will finish what I said. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். Jesus came to redeem the sinners in this world. என்னை ரட்சித்த தேவன் God who redeemed me. அப்படியே விட்டு விடவில்லை. He didn't leave like that. அப்படியே விட்டு விடவில்லை. He didn't leave like that. படிப்படியாய் உயர்த்தினார். Step by step he raised. படிப்படியாய் உயர்த்தினார். Step by step he இன்றைக்கு raised. இத்தனை குடும்பங்களோடு கூட நின்று பேசும்படி கர்த்தர் கிருபை Today he is given செய்திருக்கிறார். the grace to stand and talk to such families. இது நம்முடைய நடக்கையினால் அல்ல, This is not because of the way he அவருடைய ஈவு, It was his grace. அவருடைய கிருபை, It was his gift. அவருடைய His, தயவு, grace, his mercy. அவருடைய ராணி தீர்மானத்தின்படி Because of his everlasting அவருடைய love. காருண்யத்தின் சம்பளமாக இதை கொடுத்திருக்கிறார். As a consequence of his love, he's given it. நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். He's given it to us. மந்தை பெருகிறது போல Like a flock grows, மனிதர்களை நான் பெருக செய்வேன். I will increase their people. நீ மாற்றம் வாழக்கூடாது. Not only you, உன்னை ரட்சித்த நான் the God I will நீ redeem. குடும்பங்களை ரட்சிக்க I'll redeem many others. உன்னை ஒரு கருவியாக But I பயன்படுத்த will use you as a vessel. தேவனுடைய திட்டம். That is God's இங்க plan. அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, My dear God's children, உங்களையும் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். if God has chosen you and me, வெறுமனமே தெரிந்து கொள்ளவில்லை. He didn't choose just ஒரு like that. நோக்கம் இருக்கிறது, There's a purpose. ஒரு திட்டம் இருக்கிறது, There's a plan. ஒரு தீர்மானம் இருக்கிறது. There is a plan for அந்த you. நோக்கத்திற்காக தான் நம்ம தெரிந்து For that கொண்டிருக்கிறார். purpose He's chosen you. அது உன்னை கொண்டு என்னை கொண்டு நிச்சயமாய் செய்யத்தான் போகிறார். He will do that purpose. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. There's no doubt in that. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் The first Thessalonians, அதுல பாருங்க 2ஆம் அதிகாரத்துல 12-13 வசனத்துல இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. let's see what he says in chapter 2, verse 12 and 1 13. தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12-13. யாராவது எடுத்து வருகிறார்? We exhorted each one of you and encouraged you and charged you to walk in a manner worthy of God, who calls you into His own kingdom and glory. தமிழ் 12-13. தகப்பன் பிள்ளைக்கு 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12-13. நான் வாசிக்கிட்டுங்களா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள்
உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்றாரு? What does he say here? ஒரு தகப்பன் ஒரு தாய், How a father and mother, பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு எப்படி அறிவுரை சொல்லுகிறார்களோ how the parents give counsel to their children. அப்படி நாம் வாழ்வதற்காக For us to live, பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், Saint Paul says, தெசலோனிக்கே சபையில பல பிரச்சனைகள் there இருக்கிறது, were a lot of problems in the church. பல போராட்டங்கள் இருக்கிறது, There were a lot of struggles. கள்ள போதனைகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. Fake preachers have entered into it. ஏற்கனவே அவர்கள் புறஜாதிகள் மத்தியில் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்திருக்கிறார்கள். There are already Gentiles who accepted God and have come to church. அதனால் எது உண்மை எது பொய் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. They don't know what is lie, what is truth. அப்படிப்பட்ட சூழ்நிலையில In that situation, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, like how a father says to his children, தகப்பன் எப்போ சொல்லும் போதெல்லாம் குச்சி எடுத்து நின்னுக்குவாரா? will our father always be begging for them? எப்பவுமே பெருமை எடுத்துக்கினா இப்படி செய் அப்படி செய்யு சொல்லுவாரா? Will he always be hitting with a stick? இல்லதான். No. இப்படி செய்யாதமாங்க, Don't do like இப்படி this. செஞ்சா அடிபடும், If you do like that, you will இப்படி get. போனீங்கன்னா இப்படி வழி தப்பி போயிடுவேன், If you go in this path, you'll go the இந்த wrong side. நண்பர்களோடு சேராத, Don't go with நீ these கெட்டு friends. போயிடுவேன், You will be இப்படி destroyed. எல்லாம் பேசக்கூடாது, You shouldn't talk like தாய் this. தகப்பன்கிட்ட இப்படி பேசணும், You should talk to your parents. பெரியவங்களை பார்த்தா இப்படி பேசணும், When you see your parents, you should பெரியவங்களை talk to பார்த்தா இப்படி parents. வணக்கம் செலுத்தணும். You should give your greeting when you இதெல்லாம் see நல்ல them. ஒழுக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்கிறோம் இல்லையா? We teach good habits, அது right? போல நம்முடைய நல் வாழ்க்கைக்கு Like that for a good life. இங்க தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதுகிறார், To the church of Thessalonica, he writes, தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல how a father teaches his children. நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். We have taught you. ஆகையால் நீங்கள் வேத வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுவோம். our hands and thank God. அப்ப இங்க போதிக்கப்படும் போது எதை குறித்து போதிக்கப்படுகிறோம்? So what is preached here? வேத வசனத்தை போதிக்கிறோம். We are preaching the God's எங்களை word. பற்றி அல்ல, Not about us. அந்த வேத வசனம் எங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றினது, How did that verse change our lives? இதே வேத வசனம் உங்களை எப்படி மாற்றுகிறது. How will the same verse change your life? அப்ப வேத வசனம் தான் These verses, ஒருவருடைய வாழ்க்கையில மாறுதலை கொண்டு வருகிறது. it will get a change in everyone's life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது சரியான பாதையை நடத்தி செல்லுகிறது. It will lead a person in the right path. நீங்க நீதிமொழி புஸ்தகத்தை The book of Proverbs, சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரைக்கும் from children to elders, 31 அதிகாரங்கள், there are 31 chapters. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அதிகாரத்தை வாசித்து பாருங்க. Every day read one chapter. அதுல ரெண்டே காரியத்தை தான் அந்த ஞானி எழுதுகின்றார். Only two things he'll write along with that. என்ன எழுதுகிறார்? What does he say? தவறு செய்தால் அதற்குரிய தண்டனை என்ன, If you do a mistake, what's the punishment for that? நன்மை செய்து தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தால் என்ன நமக்கு ஆசீர்வாதம். If you do good and live according to God's will, what is your blessing? 31 அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் If you see throughout the all 31 அதை குறித்து chapters, தான் எழுதப்பட்டது. it's written about them. எதற்காக? Why? நம்முடைய நல் வாழ்வுக்காக. For our good life. நாம் நன்றாய் இருக்க வேண்டும், For us to live good. நாம் நன்றாய் வாழ வேண்டும், For us to live nice. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற We வேண்டும். have to fulfill God's will. குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் If there's any conflicts between the husbands and wives, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்க வேண்டும், there should be a heart to give. மன்னிக்கிற இதயம் இருக்க வேண்டும். There should be a heart to forgive. என்றைக்கோ ஒரு தவறு செய்திருப்பார்கள், Someday they have done the mistake. அதையே சொல்லி 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 நாம் புண்படுத்துவோம் என்று If சொன்னால் you keep hurting them saying the same thing, இன்னும் நாம் மன்னிக்கவில்லை என்பது அதனுடைய அடையாளம். that shows that you haven't forgiven them. அதாவது திருச்சபையில இந்த ஜெபத்தை இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். In the early church, they're still doing this. ஏன் நம்ம கூட விசுவாச பிரமாணத்துல இந்த ஜெபத்தை கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை செய்தோம். We also did it in the Apostles' Creed. இப்ப உண்மையிலே மனசாட்சியின் மேல் கை வைத்து பாருங்கள். Now truly you keep your hand on your பிறருடைய conscience. குற்றங்களை மன்னிக்கிறது போல் Like how you have forgiven others, என் குற்றத்தை மன்னியும் என்று கேட்கிறோமே, we ask to forgive our trespasses. We forgive சபைக்கு others, right? முன்பதாக, In front of the தேவனுடைய church, சமூகத்து முன்பாக, in front of God's இல்ல presence, தனிப்பட்ட விதத்துல or an individual. நாம் ஜெபிக்கும் போது When we pray, பிறருடைய குற்றங்களை நான் மன்னித்து விட்டேன் ஆண்டவரே, Lord, I've forgiven others. என் குற்றத்தை கூட மன்னித்து விடுங்கள் என்று கேட்கிறோமே, You ask to forgive yours. என்றைக்காவது இந்த வார்த்தை நாம் சிந்தித்து இருக்கிறோமா? Have we ever thought about this one? உண்மையிலே நான் மற்றவர்களை மன்னித்து இருக்கிறேனா? Have I truly forgiven others? யோசித்து பாருங்க. You should think and say. நாம் அதை செய்வதே இல்லை. We never do that. 20 வருஷம் ஆனா கூட ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது 20 years also later, if you go to a wedding, அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிக்குது.
that will come and stand right in front of you. உடனே உங்களை பார்த்த உடனே ஒதுங்கி நாமளே போயிடுறோம். We will itself change our place. அப்ப இதயத்திலிருந்து அதை எடுக்கவே இல்லை. That means you never took it out of your heart. அவர்கள் செய்தது அப்படியே மனதில் இருக்கிறது. What they've done is still in your heart. எத்தனையோ காரியங்களை என் வாழ்க்கையில மன்னித்து இருக்கிறாரே. So many things is forgiven in my life. நான் இவர்களை மன்னித்து விட்டு நான் அவர்களோட ஐக்கியமா இருக்க கூடாது. Why can't I forgive them and be united with them? அதை செய்து பாருங்கள். You try and do that. எத்தனை வியாதிகள் சரீரத்தை விட்டு நீங்கிறதுன்னு பாருங்கள். அது மறக்க தேவையில்லை. See how many sickness will leave your body. இந்த வைராக்கியத்தை வச்சு வந்திருக்கிற வியாதிகள், all this ego that you have and you get all this, எந்த மருந்தும் வேலை செய்யாது. no medicine will work for that. வேத வசனம் தான் வேலை செய்யும். Only Bible verse will work. அது என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிட்டேன். That's because he's tasted that in his life. வேத வசனத்தை நீங்கள் கடைபிடிப்பீங்க என்று சொன்னால், if you hold on to the Bible verse, பிறருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர் என்று சொன்னால், you forgive others, உள்ளத்துல இருக்கிற வேதனைகள் எல்லாம் நீங்கி போய்விடும். all this sadness will leave you. சங்கீதக்காரன் இப்படியாய் கதறுகிறான். The choir master says this, என் ஆத்துமாவே my soul, ஏன் கலங்குகிறாய்? why are you cast down? ஏன் வேதனைப்படுகிறாய்? Why are you in turmoil? சங்கீதம் 43 நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், if you see in Psalms 42 பார்க்கலாம், 43 பார்க்கலாம். 5வது வசனம். Psalms 43:5. என்ன சொல்லுகிறான்? What does he say? ஆத்துமாவே my soul, ஏன் கலங்குற? why are you cast ஏன் வேதனைப்படுற? why are you in turmoil? எதுக்காக நீ கலங்கி இருக்கிற? why are you so sad? அது யார்கிட்ட பேசுறான்? who is he talking to? அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவோடு கூட அந்த சங்கீதக்காரன் பேசுகிறான். He is speaking with his soul inside him. ஏன்னா சில குடும்ப பிரச்சனைகள் ஏதோ ஒரு விதத்துல வேலை செய்கிற இடத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள், because there is some problem within his family அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. that is not able to accept. ஆனால் ஆத்மா சோர்ந்து போன உடனே so when his soul becomes இந்த sad, சரீரமும் சோர்ந்து போகிறது. the body also becomes அதான் அவன் சொல்லுகிறான், that is why he says, என் ஆத்மாவே my soul, ஏன் சோர்ந்து போயிருக்கு? why are you so cast down? கர்த்தருக்காக காத்திரு. you wait for God, நீ கர்த்தருக்காக காத்திரு. you hope in God. இந்த சூழ்நிலையில நீ பார்த்து சோர்ந்து போகாத. don't be cast down because of தேவனுடைய வசனம் இருக்கிறது. God's word, அந்த வசனம் உன்னை தேற்றும். that verse will அந்த come, வசனம் உன்னை பலப்படுத்தும். that verse will அந்த வசனம் உன்னை வாழ வைக்கும். that verse will இந்த make வசனத்தை பிடித்துக்கொள். you hold on to the ஆத்துமாவே verse. my உனக்கு soul, வசனம் தான் உணவு. the verse is your food. சரீரமே my இந்த body, உலகத்துல உட்கொள்ளுகிற உணவு தான் நமக்கு சரீரத்தின் பலன். the strength the body gets from food we eat, ஆனால் ஆத்துமாவுக்கு உணவு but the food for the வேத soul சத்தியங்கள் தான். is the words true. ஆனால் சோர்ந்து போகிற நேரத்துல so the time when you வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. start reading the Bible, வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. start reading the Bible. பரிசுத்த பவுல் ஒரு முறை வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது, when Saint Paul was very sick, அவன் ஊழியத்திற்கு போகும்போது when he was going to his பல ministry, விதமான நெருக்கங்கள் அவனுக்கு. there were lot of troubles. எங்கு போனாலும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு முன்பதாக wherever before he used to go to preach, யாராவது 4 பேர் வந்து கல்லடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். 4 people come and stone him, யாராவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி or விடுவார்கள். they'll create a problem. உடனே இவர்களை கொண்டு போய் சிறைசாலையில போட்டு விடுவார்கள். Immediately they'll put Saint Paul in பல prison. விதமான பலவீனங்கள். many troubles, பாருங்க, many weaknesses. இயேசு கிறிஸ்து ஒரே முறை தான் அடிபட்டு போயிட்டார், ஒரே டைம். Jesus got whipped once and then he left this. அந்த பரிசுத்த பவுல் But Paul 5 முறை 5 times, 40க்கு 1 அடி குறைய one less than 40. 39 அடி 5 முறை வாங்கியிருக்கிறார். He's got beaten 39 times for 5 யோசிச்சு பாருங்க times. எவ்வளவு பலவீனம் இருக்கு Then சரீரத்துல. imagine how sick and weak he would have been. அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. He prays to God. ஆண்டவர் எப்பொழுது பார்த்தாலும் என்ன மேன்மை பாராட்டதுபடி ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்குது சாமி. There is a thorn in my body that keeps pricking me. அவர் 3 முறை ஜெபம் பண்ணாரு. He prayed 3 times. அவ்வளவு பெரிய ஊழியக்காரர். He's such a big man. 14 நிருபங்களை எழுதின ஊழியக்காரர். He's written 14 letters. அவருக்கு ஒரு பலவீனம் தாக்கி கொண்டு இருக்கிறது. For him a weakness is ஒரு பக்கம் மனதிலே தாக்குகிறது, one side it's in his heart, இன்னொரு பக்கம் சரீரத்தில் தாக்கப்படுகிறார். one side is getting it in his அவர் body. ஜெபிக்கிறார். He's praying. கர்த்தர் என்ன பதில் கொடுத்தார் தெரியுங்களா? You know what God answered? அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாருங்க. He said one word. உடனே பலம் பெற்றார். Immediately was உடனே strengthened. பலம் பெற்றார். Immediately was strengthened. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. என்னுடைய கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for இருக்கிற you. உன்னுடைய பலவீனத்திலே In your weakness, என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். my power will be கரண made தட்டி perfect. ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்வோம். clap hands and அவருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்த போகிறது. His words will strengthen us. குடும்பத்திலே எப்படியாவது குடும்பத்தை உடைக்க வேண்டும் என்று சொல்லிதான் Somehow to break a family, பிசாசு பல தந்திரங்களை கொண்டு வருகிறார். Satan does all things. கணவன் வழியாய்,
with the husband, மனைவி or வழியாய், from the wife, பிள்ளைகள் or from வழியாய், the children, ஏன் நம்ம அக்கப்பக்கம் வாழ்கிற ஒரு பகுதியில கூட சில நேரங்கள் வந்து விடுகிறது, or maybe because of the neighbors also. உறவுகள் மத்தியில வந்து விடுகிறது. It comes within இப்படி relations. வரும்போது When it happens, நீ like, யாரை நம்பி இருக்கிறாய்? who are you trusting? கர்த்தரை நம்பி இருப்பான்னு சொன்னால் If you trust God, ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை பாரு, you see the situation. நான் என்ன செய்ய வேண்டும்? What should I என் do? உள்ளத்தை உடைத்து விட்டார்கள், Their heart, their என் மனம் broken heart. கலங்கி இருக்கிறது, My soul is என் cast. உள்ளம் வேதனைப்படுகிறது, My heart is in நான் என்ன sorrow. செய்ய வேண்டும்? What should I do? யோசித்து பாருங்க. You think in வேதம் தெளிவாய் போதிக்கும். Bible will clearly preach. பழி வாங்குதல் எனக்குரியது, Revenge is mine. பழி வாங்குதல் எனக்குரியது. Revenge is mine. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. Romans chapter 12 you can நீங்க read. வாசித்து பாருங்க வீடுகளிலே. You read in your house. 17 இருந்து வாசித்து பாருங்க. You read from verse 17. நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் Without giving evil for evil, தீமையை நன்மையால் வென்று விடுங்கள். return evil with கரங்களை good. தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Let's clap hands and thank. தீமையை தீமையால் வெல்ல முடியாது. You can't win evil with evil. ஏன் இந்த உலகத்திலே இன்றைக்கு போர் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? Why is war happening in this world? நான் எவ்வளவு பெரிய மனிதன், How great of a man I am. என்னிடத்தில் எவ்வளவு பலம் இருக்கிறது. How much strength I have. இவர்கள் பலத்தை காட்டினார்களே தவிர They showed their strength. அங்க எத்தனை லட்சங்கள் மரித்தது அவர்கள் கவலைப்படவே இல்லை. But they never got worried about the lakhs of people that died there. காரணம் என்ன? What is the reason? சுயநலம். Selfishness. இங்க பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், Here God says, ஒரு சத்துரு பசியா இருந்தானா if your enemy is hungry, அவனுக்கு சாப்பாடை கொடு. feed them. தாகமா இருந்தானா If he's thirsty, தண்ணியை கொடு. give him water. உன்னை தேடி வந்தாங்களா If he's in search of, புறமே தள்ளிடாது, don't push him away. அரவணைத்துக் கொள். Invite him and call him. to இப்படி his நீ house. செய்யும் பொழுது When you do that, அவர்கள் இன்னும் உணராமல் they will become more. உனக்கு தீமை செய்தார்கள் They அல்லவா, did evil to you, right? நீ இவ்வளவு நன்மை செய்தும் கூட Even after doing so much evil, மீண்டும் மீண்டும் உனக்கு அவர்கள் தீமை செய்வார்கள் என்று if சொன்னால் they keep doing evil to you, அதை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். I will take care of that. பழி வாங்குதல் எனக்குரியது. Revenge is நீ mine. போய் எந்த பழி வாங்கி விடாது. You don't take anything. குடும்பத்துல யாரையும் பழி வாங்கி விடாது. No, you don't take any revenge for anything. பாருங்க, இன்றைக்கு நாம இந்த வாரத்துல பார்க்கிறோம் அல்லவா, In this week, I've seen, right? இந்த வாரத்துல சபையில 2 பேர் தேவ சமூகத்தில் சேர்ந்து விட்டார்கள். 2 people reached God's இந்த presence. உலகத்துல என்ன கொண்டு வந்தார்கள், What did they get in this world? என்ன கொண்டு போனார்கள்? What did they go get out of this world? ஒன்றுமே இல்லை. Nothing. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், But one thing is இந்த true. உலக வாழ்க்கையில In this worldly life, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினால they accepted Jesus Christ their own Savior. தேவன் அவர்களுக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார். God has kept a promise for them. நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை He's கொடுத்திருக்கிறார். kept a promise for us. இந்த வாக்குத்தத்தத்தை தயவு செய்து வீடுகளை போய் வாசித்து பாருங்கள். You read this promise in your houses. நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. We have the crown of righteousness. யோவான் 14ஆம் அதிகாரத்துல, John chapter 14. நான் இருக்கிற இடத்திலே The place I am there, நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன். I will come and I'll take you. இது எப்பொழுது நடக்க போகிறது? When will this happen? நீ அவரை விசுவாசித்து வாழும் பொழுது, When you believe in him and நான் அவரை விசுவாசித்து வாழும் பொழுது. when I believe in him and live. யோவான் 14:1-6 முடிய சொல்லுகிறார், John 14:1-6 உங்கள் says, இதயம் கலங்காதிருப்பதா, let your hearts not be உங்கள் troubled. குடும்பங்களிலே சமாதானத்தை சந்தோஷத்தை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். I have come to give peace and இந்த happiness. உலக வாழ்க்கை முடிக்கும் பொழுது When you finish this world, என்னை விசுவாசித்தபடியா because you believed in நான் இருக்கிற இடத்திலே the place I am there, உனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு after prepare a place, நானே வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன். I will come again and take you. இரண்டாவதாக What's the second thing? 2 தீமோத்தேயு 2 Timothy 4ஆம் அதிகாரத்துல chapter 4 6-8 வரை வாசித்து பாருங்க. verse 6-8. நீதியின் கிரீடம் நமக்காக The வைக்கப்பட்டிருக்கு. crown of righteousness kept ஒரு for us. கிரீடம் நமக்காக இருக்கிறது. There is a crown இந்த for us. உலக வாழ்க்கையில When we in this world, கணவன் மனைவி husband and wife, பிள்ளைகள் உறவுகள் the children, சமாதானத்தோடு வாழுங்கள். you live in peace. ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் போது One day when you finish this earth, உனக்காக எனக்காக for you and me, பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், Paul says, நல்ல போராட்டத்தை போராடினேன், I fought the good fight. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I've kept my faith. எந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டார்? What faith did he என் keep? பாவங்களுக்காக என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை For கொடுத்திருக்கிறார். my sins, my God gave his life. எனக்காக அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். He died for me and he's rose again. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். Till today is alive. ஆனால் நான் அவரை விசுவாசித்தபடியா Because I believe in him. நல்ல ஓட்டத்தை நான் ஓடி இருக்கிறேன், I have fought the good fight. விசுவாசத்தை காத்து I கொண்டிருக்கிறேன். have kept the faith. எனக்காக நீதியின் கிரீடம் காத்திருக்கிறது. The crown of righteousness is waiting for me. மூன்றாவதாக Thirdly, 1 பேதுரு 1 Peter 5ஆம் அதிகாரத்துல chapter 5. 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. Let's read the verse 4. உனக்காக எனக்காக For you and me, ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். he's given a crown of life. இந்த உலகத்துல எத்தனை கிரீடங்கள் வாங்குகிறார்கள், There's so many crowns they buy. எத்தனையோ கிரீடங்களை வாங்குகிறார்கள். They buy so many crowns. அதற்கு நீ பாலிஷ் போட்டாதான் அது பல என்று தோன்றும். Even if you put
polish it will be very சிறிது shiny. நாட்கள் நீ வைத்து விடுவாய் என்று சொன்னால் If you keep it for some அது time, கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாற ஆரம்பித்து the விடும். color will start changing. அது பிரயோஜனமற்றதாய் போய்விடும். It will be useless. ஆனால் But இங்க பேதுரு புஸ்தகத்தில் எழுதுகிறார், Peter writes in his letter, உனக்காக எனக்காக for you and me, ஜீவ கிரீடத்தை He's வைத்திருக்கிறார். kept the crown of life. ஜீவ கிரீடத்தை He's வைத்திருக்கிறார். kept the crown of life. கர்த்தர் நல்லவர், God is good. அவர் ஜீவனுள்ள தேவன். He's a living God. நமக்காக நீதியின் கிரீடம், It's the crown of நமக்காக ஜீவ கிரீடம். crown of righteousness. வெளிப்படுத்தின சுவிசேஷம் In the book of 2ஆம் Revelation, அதிகாரம் chapter 2, 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. verse 10, we can read. இப்படியாய் நமக்கு கிரீடங்களை வைத்திருக்கிறார். He's kept so many. ஓட்டத்தை ஓடி ஒரு நாள் முடிக்கத்தான் போகிறோம். We are going to finish this எந்த world, ஒரு மனிதனாலும், no matter what kind of a man he is. எந்த ஒரு மனிதனாலும் No matter what kind of a man, உலகத்துல ஒரு நாள் வாழ்க்கை முடித்து தான் ஆக வேண்டும். one day he has to finish அது this world. எவ்வளவு உயரான மனிதனாலும் சரி, No matter how high he எவ்வளவு is, தாழ்வான மனிதனாலும் no சரி, matter how humble he ஒரு is, நாள் இந்த உலக வாழ்க்கை முடித்தே ஆக one வேண்டும். day they have to finish this earthly life. வாடாத கிரீடம், This is the crown ஜீவ of கிரீடம், the crown of righteousness, the crown of நீதியின் life. கிரீடம். Crown of life. கடைசியாக Lastly, பேதுரு கேட்கிறார், Peter asked, ஆண்டவரே Lord, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் சாமி, we left everything and we've come. எங்களுக்கு என்னத்த கொடுக்க போறீங்க? What are you going to give to us? ஒரு ஒண்ணுமே விடவே இல்ல, He didn't give anything. மீன் வேலையை விடவே இல்ல He didn't leave his fisherman work. சொல்லின்கிறார் ஆண்டவர் கிட்ட. Now he's saying to God, ஆண்டவரே நான் விட்டுட்டு வந்துக்கிறேன், Lord, I left everything. நீங்க என்ன கொடுக்க போறீங்க? What are you going to give me? அவர் சொல்றாரு, 12 கோத்திரங்களாக நியாயம் தீர்க்குவீங்க. You will judge all the கரங்களை 12 தட்டி tribes. ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap our hands and thank மத்தேயு God. 18ஆம் அதிகாரத்துல 19 வாசிப்பார், 27, 29 வசனங்களை வாசிப்பாருங்க. You can read Matthew 27, 28, 29. உங்களுக்காக 12 கோத்திரங்களை நீங்க தான் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறீங்க. You are going to judge all the 12 tribes of எவ்வளவு Israel. பேர் ஆசீர்வாதம். How big blessing. உலக வாழ்க்கையில In this world, ஒரே முறை, ஒரு முறை பிறக்கிறோம், once we are born, ஒரு முறை இந்த உலக வாழ்க்கை முடிக்கிறோம். once we finish this இந்த earth, இடைப்பட்ட காலத்தில in this time that is there, நமக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, a grace is given to us, நமக்கு ஒரு தயவு a கொடுக்கப்பட்டிருக்கிறது. mercy is given to அந்த us. தயவு என்னவென்று சொன்னால், What is that? ரட்சிக்கப்பட்டு Being redeemed. தேவனுடைய சமூகத்துல வரும்போது And we come into God's அவர் நம்மை presence. கழுவி He சுத்திகரிக்கிறார். will cleanse and அதுதான் sanctify us. ஒவ்வொரு முறையும் திருவிருந்து பெறும்போது That is why every time when you receive நாம் இந்த it, வசனங்களை வாசிக்கிறோம். we read this verse. என் மாம்சத்தை புசித்து, You eat my body. என் மாம்சத்தை புசித்து, You eat my body. என் ரத்தத்திலே பானம் பண்ணுகிறவர்களுக்கு And those who take part in my blood, நித்திய ஜீவன் உண்டு. there is eternal கரங்களை life. தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி clap சொல்லுவோம். hands and thank God. நித்திய ஜீவன் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. Eternal life is made ready for ஏன் இந்த us. மாம்சம், Why is this ஏன் body? இந்த ரத்தம்? Why is this blood? மாம்சம் வார்த்தைக்குரியது, The body is for word. ரத்தம் ஜீவனுக்குரியது. The blood is for life. இது ஆத்துமாவுக்கு தேவையானது. This is needed for the நாம் soul. செய்த பாவங்களுக்கு For the sins within it. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. Without shedding of blood, there is no தேவனுடைய forgiveness. ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. God's blood will wash and cleanse us. ஆனால் மாதத்துல எதற்கு வாரம் கூட கொடுக்கலாம், தப்பே இல்லை. It's not wrong to give the communion even for வேதம் every week. சொல்லுகிறது, The Bible says, நீங்கள் இதை உட்கொள்ளும் பொழுதெல்லாம் when you receive it, என்னை நினைவு கூறுங்கள். you think about it. என்னை நினைவு கூறுங்கள். Remember me. எதற்காக நினைவு கூற வேண்டும்? Why should you remember நீ me? செய்த பாவம், For your sins, நான் செய்த for பாவம், my sins, நாம் செய்த பாவம், the sins we did, நம்முடைய பாவங்களை for our sins, பிதாவாகிய தேவன் God the Father, எல்லாவற்றையும் குமாரன் மேல் வைத்தார். He cast everything on His அவர் Son, மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டார். and He accepted என் what தேவனே, my Lord, என் தேவனே, my God, ஏன் என்னை கைவிட்டு why have you forsaken அவர் அன்றைக்கு கைவிடாமல் போயிருப்பார் என்று சொன்னார். Hadn't He been forsaken? இன்றைக்கு that நீயும் நான் கைவிடப்பட்டிருப்போம். day, you and me would have been. பிதாவாகிய தேவன் God the Father, உன்னையும் என்னையும் கைவிடக் கூடாது என்று சொல்லி, for Him not to forsake you and me, நீயும் நானும் பாதாளத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி, for you and me not to go to தன்னுடைய ஒரே பேரான குமாரனை His only beloved Son கல்வாரி சிலுவையிலே on the Calvary. தன் முகத்தை மறைத்துக் கொண்டார். He covered His face. இயேசுவை கைவிட்டார். He forsake Jesus. உன்னை கைவிடாமல் காத்துக்கொள்ள, He to not forsake என்னை you, கைவிடாமல் to காத்துக்கொள்ள, not forsake me, அந்த நித்திய ஜீவனுக்குள் நம்மை அழைத்து for செல்ல, us to take into that eternal life, பிசாசின் கூட்டத்தில் இருந்து to escape us from the group நம்மை of people. பிரித்தெடுத்திருக்கிறார். He separated கரங்களை us. தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுவோம். hands and thank Him. என் அன்பு சகோதரனே, சகோதரி, My dear brothers and sisters, வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை we live one life. சமாதானத்தோடு வாழுங்க. Let's live in peace. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், 1 John chapter 2 says, 25வது வசனம் சொல்லுகிறது, verse 25 says, நித்திய ஜீவன் கொடுப்பதே அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமா இருக்கிறது. that's the promise He will give you His eternal life. நம்ம அழைத்த நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தான். There is only one reason He's called us. ஒரு முறை நம்ம உலக பாவத்திலிருந்து மீட்டெடுத்து விட்டார். One day He took us out from the world. ரட்சித்தது எதற்காகவே? Why did He redeem நீ us? இந்த உலகத்துல வாழ வேண்டிய நாட்கள் வாழ்ந்து தான்
அனுபவிக்க வேண்டும். You have to live the day that is given for you. ரட்சிக்கப்பட்ட உடனே நீ மரிக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம் அல்ல. It is not God's wish that you die immediately after redemption. ரட்சித்தது எதற்கு என்று சொன்னால், What is the reason he redeemed? ஆதாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டான். Adam lost all my நான் blessings. படைக்கப்பட்டவைகளை, But the things I நான் created, உண்டாக்கினவைகளை the things I formed, நீ இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும். you have to experience அதன் that. பிறகு என்னை ஆராதிக்க வேண்டும். After that you worship me. அதன் பிறகு ஒரு நாள் பாவத்தின் சம்பளமாகிய மரணம் After that the wages of sin இந்த death. சரீரத்தில் சந்திக்கப்படும் போது, When it meets this body, மண்ணான மனிதனே man of நீ God, மண்ணுக்கு திரும்ப என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற நாள் வரைக்கும் according to the word will get fulfilled in எந்த eternal life. நோக்கத்திற்காக இந்த உலகத்தை படைத்தாரோ For what purpose he created அதை this அனுபவித்து விட்டு world, to experience that. ரட்சிக்கப்பட்ட நான் Me was இந்த redeemed. உள்ளான மனுஷன் The sinner man, பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு for him to live holy, பரிசுத்தமாய் வாழ்ந்து to live holy, அந்த பரிசுத்த தேவனை தொழுது கொண்டு to worship that holy God பரிசுத்த சந்ததியாய் as a holy generation. அவருக்காக இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ வேண்டும் என்று We have to live as a testimony. கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. It is God's will. அதனாலே நண்பு சகோதரனே So சகோதரி, my dear God's brother, உன்னையும் என்னும் அநாதி சிநேகத்தாலே he loves us with an everlasting. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். He's chosen us. அப்படி காரியத்தினால் அவர் அன்பினால் இழுத்து He's கொண்டிருக்கிறார். pulled us with his love. அவருடைய அடைக்கலத்திற்குள்ளே நாம் வந்து விடுவோம். We have come under his அவருடைய அடைக்கலத்திற்குள்ளே நாம் வரும்பொழுது protection. We come under his protection. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். God will bless us. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க We'll say பிரயாசப்படுகிறேன், one thing and finish. எப்படி குடும்பங்கள் உடைகிறது என்று சொல்லி. We'll say how families. முதலாக ஆபிரகாம் குடும்பத்தை தேவன் தெரிந்து கொள்கிறார். First, God chose Abraham's family. அந்த ஆபிரகாம் குடும்பத்தை தெரிந்து கொண்டவர் God who chose Abraham's family. அவன் ஒரு புறஜாதியான். He is a Gentile. அவன் ஒரு விற்கிற ஒரு மனிதனா இருந்தான். He was a person who sells idols. அப்படிப்பட்ட மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு Now God chooses a person like that. அவனோடு கூட இடைப்பட்டு பேசி And he talks to them. அவனுக்கு சொல்லுகிறார், And he says to him, நான் காட்டுகிற தேசத்திற்கு போ, go to the country I show you. நான் உன்னை வாழ வைப்பேன், I will make you live. உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், I'll bless you to உன் send சந்ததியை தலைமுறையாக all your generations to come. நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். He says, I will bless them. அந்த காலத்துல எந்த சபையும் இல்லை, That time there was no church, எந்த போதகரும் இல்லை, no preacher, யாருமே இல்லை. no one. தேவனுடைய வார்த்தை செவியில விழுந்தது, God's word fell in his ear. தேவனை கூட நேரடியா பார்த்ததில்லை. He hasn't even seen God. அப்படிப்பட்ட மனுஷன் ஆபிரகாம் That kind of a man, தேவனுடைய Abraham, வார்த்தை விசுவாசிக்கிறான், he believed God's word. பயணமாய் கடந்து போகிறான். He starts his journey. தேவன் காட்டுகிற பாதையில போய் He கொண்டிருக்கிறான். goes in the path that God shows. போகும்போது அவருடைய சொந்தக்காரனாகிய லோத்தும் அவனோடு கூட இணைந்து விடுகிறான். And Lot also joins in this relation. அவர்களும் கடந்து போகிறார்கள். They also go பயணம் together. தொடருகிறது. The journey starts. ஆங்காங்கே அவர்கள் கூடாரத்தை போட்டு அவர்கள் தங்குவார்கள். Here and there they put their tents and they live. நாட்கள் செல்ல செல்ல As days pass, அவர் தேவன் சொன்னபடி as God said, அவருடைய குடும்பம் பெருக ஆரம்பிக்கிறது. his family starts growing. குடும்பத்திலே செல்வங்கள் அதிகரிக்கிறது. The wealth is increased. ஆடு மாடுகள் எல்லாம் பெருக்க ஆரம்பிக்கிறது. Livestock is increased. இதனால் என்ன நடக்கிறது? What happens? ஆபிரகாம் தன்னுடைய ஆடு மாடுகளுக்கெல்லாம் வேலையாட்களை வைத்திருக்கிறார். He's kept herdsmen for all his livestock. இங்க லோத்தும் அவருடைய ஆடு மாடுகளுக்கெல்லாம் வேலையாட்களை And வைத்திருக்கிறார். God for his livestock has kept இங்க herdsmen. பிரச்சனை எங்க வந்தது? Now where did the problem? வேலையாட்களுக்குள்ளதான் வந்தது. Because the problem between the herdsmen. குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரவில்லை. There was no problem in the ஆனால் family. நடந்தது என்ன? But what happened? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. Genesis chapter 13 we can read. அவர்கள் அந்த தேசத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது When they were going into that country, அந்த பூமி அவர்களை தாங்கிக் கொள்ளவில்லையா? that earth couldn't sustain அவ்வளவு them. ஆசி இருந்தது, There was so much possession. அவ்வளவு ஆடு மாடுகள் There இருந்தது, was so many livestock. அவ்வளவு வேலையாட்கள் So இருந்திருக்கிறார்கள். many herdsmen. ஆனால் லோத்துடைய வேலையாட்களுக்கும் But the herdsmen of Lot ஆபிரகாமுடைய வேலையாட்களுக்கும் and Abraham's கருத்து வேறுபாடு வந்தது. herdsmen, they were having conflicts. அதனால லோத்துக்கு எவ்வளவு சொல்லி பார்க்கிறார், They say a lot to Lot. நீ நான் சகோதரர்ப்பா, You and me are brothers. வேண்டாம் சகோதரர் நம்ம அவங்க ரெண்டு பேரும் ஏதோ சண்டை போட்டு இருக்கிறாங்க, They are fighting, it's fine. நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். There's no need to problem between you and அப்படின்னு me. சொன்னா லோத்து கேட்கிற மாதிரி இல்ல. Lot is not listening. அப்ப உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், Now Abraham says, அப்ப உன்னுடைய விருப்பத்தின்படி நான் சொல்லுகிறேன், when as you wish you உன் say, கண் முன்னால் இதோ இருக்கிறது தேசம், there's such a big country in front நீ of you. உனக்கு எவ்வளவு விருப்பம் வேண்டுமோ How much ever you want, அதை நீ எடுத்துக்கொள். you take it. அதன் பிறகு நான் எங்க நீ விடுற சின்ன இடத்தை நான் எடுத்துக்கிறேன். After that, whatever small place you leave, விசாலமா இருக்குது, there's a huge place. உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, Take how much ever you want. சண்டை மட்டும் வேண்டாம், Let's not fight. நமக்குள்ள பிளவு வேண்டாம். No need of பிரிந்து fight. போகணும்னு விரும்புறியா, You want to நீ separate தேர்ந்து it. கொள். You choose your அவன் place. கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். He looks up. பசுமையான இடம், He sees the most greenest நீர்வளம் place. பறந்த இடம். He sees the place ஓ where இது there's more செம்மையா water. இருக்கிறது, This is beautiful. நான் வாழ்வதற்கு தண்ணீர் இருக்கிறது, There's water to live. சமபூமியா இருக்கிறது, There's a nice place. பார்ப்பதற்கு சந்தோஷமா It இருக்கிறது. looks happy. லோத்து அவன் கடந்து போய் விடுகிறான். And Lot chooses the place. எப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்தான்? What did a place? செழிப்பான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தான். A very blessed place. ஆனால் அந்த இடம் But that place பாவம் நிறைந்திருக்கிற was ஒரு இடம். filled with sin.
அழிக்க போகிற ஒரு இடம். It's a place of destruction. சோதோம் கொமோரா என்ற ஒரு இடத்தை அவர் தெரிந்து He chose Sodom and Gomorrah. அதன் பிறகு கர்த்தர் பேசுகிறார். There God speaks. ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், He speaks to Abraham. நீ நடந்து திரி. Now you walk in கிழக்கே மேற்கே north and south, வடக்கே தெற்கே west and east. 4 மூலையில நீ எவ்வளவு நடக்கிறாயோ, How much ever you walk, எந்த அளவு இம்மட்டும் அம்மட்டும் நடக்கிறாயோ, how much ever you walk this side and that அது side, உனக்கு தான் சொந்தம். that is for you. அவன் நடந்து தெரிஞ்சதுதான் இந்த இஸ்ரவேல். The place he walked is Israel. அவனோடு பெரிய இடம் அவ்வளவுதான். Only that much place. நம்ம ஆபிரகாம் நடந்த இடம் தான். The place is Abraham walked as Israel. அந்த சின்ன இடத்தை That small இன்றைக்கு place. உலகம் முழுவதுமாய் தாக்க நினைக்கிறது. Now if the entire world is trying to hit them. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை இந்த இடத்துல நிறைவேற்றி கொண்டு வருகிறார் Now- இன்றைக்கு வரைக்கும். Till today God is fulfilling his word there. ஆனா லோத்து தெரிந்து கொண்டானே, Lord chose a place என்ன there. நடந்தது? What happened there? அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. A situation of destruction came. அப்போது கூட கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். That time also God speaks to என் Abraham. சிநேகிதனாகிய ஆபிரகாமே, My Abraham, நான் செய்ய போகிறது உனக்கு மறைப்பேனோ? will I cover what I'm doing from you? சோதம் குமரா இப்படி இருக்கிறதப்பா, Sodom and Gomorrah is like அழிக்க this. வேண்டிய ஒரு சூழ்நிலை. It's a situation I have to அவர்கள் destroy. பாவம் பரலோகம் வரைக்கும் எட்டி விட்டது Their sins have reached heaven. என்று அவன் இடத்துல பரிந்து பேசும் பொழுது, He speaks like that. ஆபிரகாம் தேவனோடு கூட பரிந்து பேசுகிறான். Now Abraham talks பரிந்து again. பேசுகிறான். He talks again. பரிந்து பேசுகிறான். He keeps asking. பரிந்து பேசுகிறான். He keeps asking. 50 10 வரைக்கும் வருகிறான். From 50 he comes to 10. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க ஆண்டவரே, Don't get angry, Lord. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க ஆண்டவரே, Don't get angry, Lord. செய்த இடத்த அழிச்சிடாதீங்க. Don't destroy that Yeah. place. Why? அவருடைய உறவினர் லோத் அங்க இருக்கிறான். Because his kinsman Lot is there. கர்த்தர் சொல்கிற வார்த்தையின்படி ஆகட்டும். Now say God says, okay, according to your word, it 10 happens. பேரும் தான் நான் அழிக்க மாட்டேன். If 10 people are there, I won't இருக்கிறதே destroy. 4 பேர் தான். There's only 4 there. இன்னும் 6 பேர் தேவை. 6 people are needed. சரி, அவங்களுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறாங்க. They've seen groom for அவங்க them. 2 பேர் போட்டா கூட 6 பேர் தான் வருது. Even if you put there only 6. சரி, அவங்க அப்பா அம்மா போட்டா 10 பேர் வந்துடுது. If you put his mother and father, then they will come to 10. நிச்சயமா தப்பிக்க வச்சிடலாம். They could have escaped. ஆனா But லோத்து போய் கூப்பிடுறான். Lord goes and asks. அந்த பெண் பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்கார கூப்பிடுறான். He goes to the groom side and asks. அவங்கள பரிகாசம் பண்ணிடுறான். And they shame him. உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? What did God do? தம்முடைய தூதனை அனுப்புகிறார். He sends his angel. கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து வெளியே விடுறார். He leaves him by hand outside Sodom and Gomorrah. இந்த மலைக்கு போயிடுயா, You go to this hill. குமரா அழிய போகுது. This place is going to get சோதம் destroyed. குமரா இப்ப நெருப்பினால் அழிய போகுது. Sodom and Gomorrah will be destroyed by fire. அவ்வளவு டென்ஷன் மத்தியில கூட Amid so much tension. லோத்து கேக்குறா, என்னால மேல ஓட முடியாது. Lord says, I can't run. எவ்வளவு இறக்கமுள்ள தேவன் பாருங்க. See how merciful God is. தப்பிச்சு போயா அப்படின்னு சொன்னா, He's saying, escape and இந்த go. மேடு என்னால ஏற முடியாது. I can't climb. அப்பவும் காட்டுறான், இந்த பக்கம் போயிட்டுமான்னு. Then he asks, can I go? சரி, எப்படியோ போ, He says, go, sir. பொழிச்சுக்க போ, Just go live. உன் விருப்பத்தின்படியே போ, According to your wish, just go. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிடும், Forgive, I mean, கொஞ்சம் obey my திரும்பாக word. போங்கப்பான்னாரு. He அவ்வளவுதான். just go away from you. நடந்தது. Don't look back and run. நடந்தது என்ன? What happened? திரும்பி பார்த்து She turned back. மனைவி உப்பு தூணாய் மாறி போனார். Wife became a pillar of salt. பிள்ளைகள் வேறு வழியே இல்லை என்று சொல்லி And without another way, the தவறான children, உறவுகள் கொண்டார்கள். they had wrong relationships. கடைசியில அது குடும்பமே பாவத்துல முழுகி போனது. At the end, the entire family was drowning in sin. ஆனால் இன்றைக்கு வரை விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆபிரகாமை குறித்து பேசிக்கொண்டு But till today, we speak about Abraham as the father of faith. குடும்பம் எப்படி உடைகிறது என்று பார்த்தீர்களா? Do you see how a family breaks? எங்கோ வேலைக்காரர்கள் நடந்த பிரச்சனை Some problem within the herdsman குடும்பத்திலே பிளவு, starts bringing அந்த separation. கோபித்து கொண்டு போகிறதுனால, With that anger, when they விட்டு விட்டு separate, வெளியேறதுனால, because you leave the house, உறவுகளை விட்டு பிரிகிறதுனால because you separate from your relation, பின்னால் பெரிய ஆபத்து காத்திருக்கு. there's a big danger for you. அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னா, To escape from that danger, வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, there's one life that you கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வாழுங்கள், there should be unity between husband ஒருவர் and wife. ஒருவர் மன்னித்து வாழுங்கள். You forgive each ஒரு other அநாதி தீர்மானத்தின்படி with one everlasting love. பாவிகளாய் இருந்த நம்மை தேடி வந்து He came in search of us sinners நம்முடைய பாவ சாபக்கேடுகளை for all our sins, curses கல்வாரி சிலுவையில in the Calvary cross. மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டாரு. He accepted wholeheartedly. உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன். From today, obey your word and live. என்னுடைய குடும்பத்துல யார் இன்னும் மனம் திரும்பவில்லையோ, In my family, whoever hasn't repented ஒரு yet, பக்கம் அவர்கள் இருக்கட்டும், let them be in one side. நான் மனம் திரும்பி இருக்கிறேன். I have repented, Lord. இவர்களோடு கூட நான் ஐக்கியமாய் வாழ முடியும். For me to live united, மனம் திரும்பாத என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடன் நான் ஐக்கியமாய் வாழ முடியும். for me to live united with people who haven't repented, என் கணவனோட, with my husband, என் மனைவியோட, with my wife, என் பிள்ளைகளோட, with my children, என் சொந்த பந்துக்களோட with my relations, நான் வாழ்வேன் ஆண்டவரே. I will live, Lord. அதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. You give me the wisdom for that. சாலமோன் கேட்டார்,
Solomon asked, லோபர ராஜ்யத்தை எனக்கு கொடுத்துட்டீங்கப்பா, you give me such a big kingdom. நானும் சின்ன பையனா இருக்கிறேன், I am a small young லோபர man. ராஜ்யத்தை ஆளக்கூடிய To rule this big kingdom, ஞானத்தை கொடுங்க. you give me the wisdom. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன குடும்பத்தை With a small family that's given to சுற்றி us, இருக்கிற ஜனங்களோடு கூட சமாதானமாய் வாழும்படி to live with peace with the people around ஆண்டவரே us. எனக்கு ஞானத்தை கொடுங்க சாமி, Lord, give me the wisdom. எனக்கு ஞானத்தை கொடுங்க Give ஆண்டவரே. me the wisdom, Lord. நான் சமாதானமாய் வாழ பிரயாசப்படுகிறேன், I want to live with peace, ஆனால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். but others are not accepting. அவர்களோடு கூட நீங்க பேசுங்க சாமி. Lord, you talk to them. நான் சமாதானமாய் வாழ நான் பிரயாசப்படுகிறேன். I wish to live in peace. நீர் என்னை மன்னித்தது போல நானும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. Like how you forgive, I also want to forgive. அவர்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. You talk to them. உங்களுடைய அன்பினால் என்னை இழுத்துக்கொண்டிரே, With your love, you pull me. அதே அன்பினால் அவர்களை இழுத்துக்கொள்ளுங்க. With that same love, pull நான் them. ஒருவன் மாத்திரம் பரலோகம் வந்தால் போதாது If only ஆண்டவரே. I come to heaven, என் மனைவியும் வர வேண்டும், my wife should என் come. பிள்ளைகளும் வர My வேண்டும், children should என் சொந்த come. பந்துக்களும் வர My வேண்டும், relation should என் come. உடன்பிறப்புகளும் வர வேண்டும் My ஆண்டவரே. siblings should ஒரு come. நாள் இந்த உலக வாழ்க்கையை நாங்க முடிக்க போகிறோம். One day when you finish this earth, அது என்றைக்கென்று எங்களுக்கு தெரியாது we ஆண்டவரே. don't know when it is. Lord. கடந்த வாரத்தில் எங்கள் மத்தியில் ஊழியக்காரனா இருந்து வேலை செய்து கொண்டிருந்த Last week he was with us. So அபிரகாம் நாய்க்கு உம்முடைய சமூகத்தில் வந்து சேர்ந்து விட்டார் என்று சொன்னார். if Abraham and I came to your அவர் presence, எங்களுக்கு முன்பாக கடந்து வந்து விட்டார் he's ஆண்டவரே. come before us, Lord. நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். We are on the way. என்றைக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம், When you have prepared us, அன்றைக்கு வரை நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். that day we will be எங்கள் prepared to come. குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும் என்று கேட்போமா. Let's ask for peace in our கண்களை lives. மூடி சிரம் தாழ்த்துவோம். Let's close our eyes, bow அந்த our heads. குடும்பத்திற்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபியுங்கள். Let's pray individually for that grieving family. ஜெபிப்போமாக. Let us pray. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious Lord, அநாதி சிநேகித்தானே எங்களை தெரிந்து கொண்டவரே, with everlasting love you chose us. இந்த கருணை உள்ள இந்த ஆண்டவரே வசனங்களை எங்களுக்கு கொடுத்திரே, Lord, you've given us these words to ஒரு give us. மன்னிக்கிற இதயத்தை எங்களுக்கு கொடுத்திரே, You give us a forgiven heart. ஏற்றுக்கொள்ளுகிற இதயத்தை கொடுத்திரே. You've given us an accepting ஒருவேளை heart. இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு குடும்பத்தில் இருந்திருக்கும் என்று சொன்னார், If till today there's conflicts in our family, இன்றைக்கு நாங்கள் போய் சமாதானமாய் விடுகிறோம் ஆண்டவரே. today let us be in peace. ஒருவேளை காலையில சபைக்கு வருவதற்கு முன்னாடி சண்டை நடந்திருக்கலாம், If the fight happened just before coming to இப்போ church, நாங்கள் சமாதானமாய் விடுகிறோம் ஆண்டவரே. let us become in peace now. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் சந்திக்கும்படி அச்சபி. Lord, you meet all the children of surrender. சிறு பிள்ளைகள் பெரியோரை நீங்க பேசுங்க அப்பா. From small children to elders, you ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு காட்டுறேன். you be united with them. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. You bless everybody. ஒவ்வொருடைய கண்ணீரை தொடை காட்டுறேன். You wipe all the tears. குடும்பத்திலே தெய்வீக சமாதானத்தை கொண்டு காட்டுறேன். Let there be a peace in every family. சத்துரு எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறார். Satan is wanting to break it, Lord. ஆனால் நீரோ இணைத்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் But சுவாமி. you want them to be united. நானும் என் பிதா ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னீரே. Like how me and my father அப்படியே are united. குடும்பத்திலே ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழவும், Let everybody united in their family. உண்மையே பற்றிக் கொள்ளவும், Let them hold on to எந்த ஒரு காரியமா இருந்தாலும் whatever it is. உம்மிடத்திலிருந்து வந்து விண்ணப்பம் செய்து Let them come to you and give உம்முடைய you வேத a வசனத்தை வாசித்து to read your Bible அதன்படி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள and to change their lives. சபையார் யாவரையும் ஆசீர்வதிங்க You சுவாமி. bless each and every வந்திருக்கிற person. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. Bless everybody who's come. சத்தியத்திற்குள் வாழும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க Let சுவாமி. them live in the truth. தகப்பனே பிள்ளைக்கு சொல்வது போல நீங்க கற்றுக் கொடுத்தீரே, Like our Father teaches us children. அதை உம்முடைய பிள்ளைகள் கை கொள்ளும்படி கர்த்தர் கிருபை Let செய்யுங்கப்பா. the children hold on to நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே, the weak, Lord. நாங்கள் அடிக்கடி விழுந்து போகிற We சுவாமி, keep falling. எங்களை தூக்கி விடும்படி கர்த்தாவே Raise us, உம்முடைய Lord. வல்லமை கரை இறங்கி வரட்டும் With your ஆண்டவரே. powerful hand, come, குடும்பத்திலே தெய்வீக சமாதானத்தை கொண்டு Let காட்டுறே. there be peace in the ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்க முடியாது Lord, you சொல்லிக்கிறோம். wipe everyone's tears. இன்றைக்கு நடக்கிற அடக்க ஆராதனை ஆண்டவரே, In the burial that's உம்முடைய happened, பிள்ளைகள் நாங்கள் பங்கு பெறும்போது when we participate, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, you help அந்த us. குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்க. You comfort that family. அவருடைய குடும்பத்தில் ஆறுதல் படுத்துங்க. You comfort Sister அபிரகாம் Gloria. நாய்க்குடி குடும்பத்தை ஆறுதல் You படுத்துங்க. comfort Brother Abraham's இன்னும் family. எங்களுக்கு சபைகளில் ஆண்டவர் மூத்த சகோதரர்கள் அநேகர் உம்முடைய சமூகத்துல வந்து விட்டார்களப்பா. Many senior ministers of ஜான் God. சுப்பிரமணியம் உம்முடைய சமூகத்துல வந்து விட்டார்கள் John ஆண்டவரே. Subramani brothers come. ஜேம்ஸ் உம்முடைய சமூகத்துல வந்து விட்டார் Brother ஆண்டவரே. James has come. சுசேனாதன் போத்திவேலி உம்முடைய சமூகத்துல வந்து விட்டார்கள் Brother அப்பா. Susan and Sister தகப்பனே பிரகாஷ் உம்முடைய வந்து விட்டார் ஆண்டவரே. Brother Prakash has come. தனராஜ் உம்முடைய சமூகத்துல வந்து விட்டார்கள் அப்பா. Brother Gandiraj has come. கர்த்தாவே இப்படியா எங்கள் மூத்த சகோதரர்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்துல வந்து விட்டார்கள் அப்பா. All of our elder brothers have come to your நாங்கள் presence. பின்னால் வந்து கொண்டிருக்கிற சுவாமி, We are coming behind. நாங்கள் சாட்சியாய் வாழும்படி எங்களுக்கு கர்த்தர் உதவி For us to செய்யுங்க. live as a testimony, you help எங்கள் us. முன்னோர்கள் உம்முடைய சமூகத்துல வந்திருந்தாலும் If our descendants have come, நாங்களும் ஒரு நாள் உம்மிடத்துல வந்து சேர one day we also should come. எங்களுக்கு உதவி செய்யுங்க. You bless us. ஒரு நாளை யார் மேல நாங்கள் கசுப்பு வைத்துக் கொண்டு வாழாதபடிக்கு For us not to live with எங்களை bitterness, ஆசீர்வதிங்கப்பா. you bless us. எங்களை ஆசீர்வதிங்க You ஆண்டவரே. bless us. எங்களை ஆசீர்வதிங்க You ஆண்டவரே. bless us. சபை ஆசீர்வதிங்க. Bless the church. குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க Bless சுவாமி. each and every கர்த்தர் family. நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் Thank you for doing so. மகிமை எடுத்துக்கொள்ளும். Take the glory. ஆசீர்வாதத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். Fill them with your blessing. இயேசுவின் நாமத்தினால் In பிதா. the name of Jesus we pray. ஆமென். Amen.